வணக்கம் செலினா. இன்னும் சற்று நேரத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூட இருக்கிறது. இது குறித்தான கள நிலவரங்கள் என்ன பகிர்ந்துக்கோங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டிற்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜூன் 20ஆம் தேதி தொடங்கியிருந்தது. அதனை தொடர்ச்சியாக மானிய கோரிக்கை மீதான விவாதம், அதேபோல ஆளுநர் உரை உள்ளிட்டவைகள் நடைபெற்று சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது கடந்த ஜூன் மாதம் குறிப்பாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது 20ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி என 9 நாட்கள் நடைபெற்றிருந்தது. இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது மீண்டும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது இன்று துவங்க இருக்கிறது. இன்றும் நாளையும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இன்று முதலாவதாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கிய பின் இரங்கல் தீர்மானம், அதேபோல இரங்கல் குறிப்புகள் என்பது வழக்கம் போல வாசிக்கப்படும். அதன் தொடர்ச்சியாக வினாக்கள் விடை நேரம் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக வினாக்கள் விடை நேரத்தின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு சட்டப்பேரவை இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அதன் துறை சார்ந்த அமைச்சர்கள் என அனைவரும் பதிலளிப்பார்கள். அதன் தொடர்ச்சியாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மீதான விவாதம் என்பது நடைபெற துவங்கும். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு இந்த சட்டப்பேரவை மன்ற உறுப்பினர்கள் பதில் அளிப்பார்கள். அதன் தொடர்ச்சியாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது தொடங்க இருக்கிறது. இன்று குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட பில்கள் என்பது திருத்தம், அதேபோல அறிமுகம் செய்தல் உள்ளிட்டவைகள் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இன்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனித்தீர்மானமாக மதுரை மாவட்டத்தில் இந்துஸ்தான் ஐசிங் லிமிடெட் நிறுவனத்தின் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய டங்ஸ்டன் சுரங்க உரிமையை உடனடியாக ரத்து செய்யும் சம்பந்தப்பட்டமான மாநில அரசின் உரிமையை இன்றி சுரங்கம் அமைக்க ஏலங்களை மேற்கொள்ளப்பட்டது என்று தொடர்பாக மத்திய அரசை வலியுறுத்தி அரசு தனித்தீர்மானம் என்பது கொண்டு வரப்பட இருக்கிறது. அந்த தீர்மானத்தின் மீதாக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும், அதாவது ஒவ்வொரு கட்சியின் சார்ந்த பிரதிநிதிகளாக எழுந்து இது தொடர்பாக பேச இருக்கிறார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க இருப்பதாகவும், அதேபோல நேரமில்லா நேரத்தில் இன்று சட்டப்பேரவையின் வளாகத்திலேயே மாநில உரிமைகள், அதேபோல சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும் எதிர்க்கட்சியின் சார்பாக கேள்வி எழுப்ப இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்காக தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் என சட்டப்பேரவைக்கு வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த சட்டப்பேரவை கூட்டம் என்பது தொடங்க இருக்கிறது. இன்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த தனித்தீர்மானத்தின் மீதான விவாதம் என்பது பார்க்கப்படுகிறது. முதலமைச்சரே இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பில்கள் என்பது அனைத்து துறை சார்ந்த அமைச்சர்களும் வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அமைச்சர் கோவை செல்வன் 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு தனியார் கல்லூரிகளுக்கு ஒழுங்குமுறைப்படுத்தல் திருத்த சட்ட முன்முடிவை இன்று வாசிக்க இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக சட்டத்தை அறிமுகம் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு சட்டங்கள் என்பது இன்று அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. இது தொடர்பாக நாளை சட்டமன்ற உறுப்பினர்கள் விவாதம் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 2024ஆம் ஆண்டிற்கான அந்த இறுதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது இன்று 2 நாட்கள் என்பது நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் சார்பாக 10 நாட்களுக்கு இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது நடைபெற வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் 2 நாட்கள் மட்டுமே நடைபெற இருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அலுவல் ஆய்வு கூட்டம் நடைபெறும் பொழுதே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் இன்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிக நாட்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறுவது தொடர்பாக எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு சட்ட பிரச்சனைகள், சட்ட ஒழுங்கு தொடர்பான பிரச்சனைகள், அதேபோல திமுக அரசை கண்டித்தும் பல்வேறு சட்டங்கள் நிறைவேற்றுவது தொடர்பாக 0 ஹவரில் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இந்த அரசினர் தனி தீர்மானம் என்பது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அனைத்து கட்சியின் சார்பாக அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடிய அந்த பணிகளை விடுவிக்க வேண்டும் என்று தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு கட்ட போராட்டங்களும் அதேபோல அறிக்கைகளும் வெளியிட்டு வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய அரசிற்கு இந்த தீர்மானத்தை மாநில அரசின் உரிமைகளை பறிக்கும் வகையில் இந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும், இதற்கான தனி தீர்மானம் என்பது இந்த சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதன் தொடர்பாக விவாதம் என்பது நடைபெற இருக்கிறது. விவாதத்தின் மீதாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சியின் சார்ந்த பிரதிநிதிகளும் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த ஆண்டிற்கான இந்த இறுதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது அடுத்து வரக்கூடிய இன்றும் நாளையும் நடைபெற இருக்கிறது. இந்த 2 நாட்களில் எதிர்க்கட்சியின் சார்பாகவும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்க இருக்கிறார்கள். அதேபோல கூட்டணி கட்சியின் சார்பாக இருக்கக்கூடிய அரசு கட்சியின் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளும் தொடர்ச்சியாகவே தமிழகத்தில் நிகழ்வுக்கூடிய பல்வேறு சட்ட பிரச்சனைகள், அதேபோல குளிர்கால கூட்டத்தொடராகவே இது கருதப்பட இருக்கக்கூடிய நிலையில் மழை காலங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாகவும் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக இன்று பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல உள்ளாட்சி தேர்தல் என்பது விரைவாக நடத்திட வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் கோரிக்கை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் அந்த சட்ட திருத்தம் என்பது இன்று நிறைவேற்றப்பட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இடைத்தேர்தல் என்பது
என்பது இல்லாமல் பொது தேர்தல் அதே போல தேர்தல் என்ற இரண்டு சொற்கள் மட்டுமே வரக்கூடிய முறையில் அந்த சட்டத்தின் மீதான திருத்தம் என்பது இன்று செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு சட்ட திருத்தங்கள் இன்று இந்த வாக்குகள் முன்னிலேயே வைக்கப்படும். அதன் தொடர்ச்சியாக நாளை அந்த சட்ட திருத்தத்தின் மீதான விவாதம் என்பது நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி செலினா.